நீங்க இன்னும் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ உள்ள அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மொபைலில் கூகுள் க்ரோமில் உள்ள ஒரு ஃபீச்சர் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முதல்ல தான் நீங்கள் உங்களோட மொபைலில் கூகுள் க்ரோம்குள்ளே போயிட்டு google.com வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த வெப்சைட்குள்ளே போனது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஆல் அப்படிங்கிற பட்டனுக்கு பக்கத்தில் 3 கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆண்ட்ராய்ட் அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாத்துக்கும் டிசேபிளில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நானும் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இங்கே கீழே வந்து ஒரு 4 ஐகான்ஸ் வரும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம வந்து கூகுள் க்ரோமில் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்க்ரீன் மேலே என்ன எழுதுகிறோமோ அது வந்து ஆட்டோவாக அங்கே வந்து டெக்ஸ்ட்டாக ஆட் ஆகும். ஸோ இப்போ இங்கே உதாரணத்துக்காக நான் வந்து லவ் அப்படின்னு எழுதி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இங்கே என்னென்ன ஸ்க்ரீனில் எழுதுறேனோ அது வந்து அங்கே டைப் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக கூகுள் க்ரோமில் உள்ள ஒரு ஃபியூச்சராக இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இப்போது இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து நிறைய வேர்ட்ஸும் அவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் ஸ்பேஸும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பேக் ஸ்பேஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். அது இல்லாமல் இந்த ஆப்ஷனை வந்து ஹைட் பண்ணி வைக்கிறதுனாலும் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் என்ன எழுதுறீங்களோ அதை வந்து டைப் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணி சாப்பிடுங்க. கூடவே நண்பர்களுக்கு இப்போ சொல்லுங்கள். அப்படி என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.